வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி லக்னோவில் நடக்குதுங்க இந்த மேட்ச்சு ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபை ஆகலாம், தோத்தாங்கன்னா எலிமினேட்டர் ஆகணும். ஏன்னா நேற்று மேட்ச் பஞ்சாப் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாங்க, சேஸ் பண்ணாங்க. அதனால் அவங்க டேபிள் டாப்புக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி ஆர்சிபிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு டேபிள் டாப்பில் முடித்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. அதை பண்ணுவாங்களா? அதை பண்ணுறதுக்கு ஆர்சிபி என்னென்ன பண்ணணும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எஸ், கிங் கோலி அந்த பீல் சால்ட் ஓப்பனிங்கில் எப்போ போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் ரஜத் படித்தார், மயங்க் அகர்வால்னு சொல்லி ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுக்கணும். டிம் டேவிட்டுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, அதுலேருந்து அவர் வருவாரா? ஏர்செல் வுட் வருவாரா? இது ஆர்சிபியில் கேமில் ஜாயின்டான்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. எல்எஸ்ஜியில் ஒரு 3 விக்கெட் எடுத்தால் ஆர்சிபி ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாங்க. எந்த 3 விக்கெட்? ஆடம் மார்க்கரன், நிக்கோலஸ் புரான், மிச்சில் மார்ஷ். ஆமாங்க, இவங்க மட்டும்தாங்க எல்எஸ்ஜியில் ஒரு மிகப்பெரிய தூண். அதை உடச்சிட்டாங்கனாலே ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி எல்எஸ்ஜிக்கு ஒரு பிரம்மாண்டமான பவுலிங் யூனிட்டும் கிடையாது, ஒரு ஃபாரின் பவுலர்ஸும் கிடையாது. எஸ், இது ஆகாஷ் தீப்பையோ அவேஸ் கானியோ கிருஷ்ணாயையோ குறை சொல்லலை. பட் அந்தளவுக்கு அவங்களால இம்பேக்ட் கொடுக்க முடியுமா, சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தான் தெரில. பட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்செல் வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், சுயாஷ் சர்மா, குர்னால் பண்டியான்னு சொல்லிட்டு நறுக்குன்னு இருக்காங்க. இங்கிட்டு பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான், மிச்சில் மார்ஷ் அண்டு ஆடம் மார்க்கம். ரிஷப் பண்ட் போன மேட்ச் அடித்தார், எல்லா மேட்சும் அடிப்பாரான்னு தெரில. பதோனி இருக்கார், அப்துல் சமத் இருக்கார். பட் அவங்களாம் எல்லா மேட்சும் ஜொலிக்கிறது இல்லைங்க. இங்கிட்டு கிங் கோலி, பீல் சால்ட், மயங்க் அகர்வால், ரஜத் படிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் ஆடுவாரா? அவருக்கு மேலே யார் ஆட போகிறாங்கன்னு ஒன்றும் தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா குர்னால் பாண்டியா இருக்கார். பேட்டிங்கில் என்னை பொறுத்தவரை எல்எஸ்ஜி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்க பேட்டில். பட் பவுலிங் வரப்போ தான் மாட்டிக்குவாங்கங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரவி பிஷ்ணா இருக்கும், திக்வேஷ் இந்த மேட்ச் ஆடுவார். ஏன்னா அவங்க ஒரு மேட்ச் தான் உட்கார வச்சுருந்தாங்க. திக்வேஷ், குர்னால் பாண்டியா, திக்வேஷும் பிஷ்ணா இருக்காங்க. இங்கிட்டு குர்னால் பாண்டியா, சுயாஷ் சர்மாவும் இருப்பாங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸாக தான் இருக்குது. குர்னால் பாண்டியா கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவார், திக்வேஷ் கொஞ்சம் விக்கெட் எடுப்பார். அதேமாதிரி சுயாஷ் சர்மா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். பட் பவுலிங் யூனிட் கன் மாதிரி இருக்குங்க ஆர்சிபியில். இந்த தடவை ஈசாலா கப் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையே பவுலிங் யூனிட் தான். புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்துருந்தார், டெத்தில் சூப்பராக போடுவார். ஏர்செல் வுட் வந்துட்டார்னா பவர் பிளேயில் போடுவார், மிடில் ஓவரில் போடுவார், டெத் ஓவரில் போடுவார்னு சொல்லிட்டு ஒரு யாஷ் தயால் போன 2 வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்ட் ஆகிறது வேறு லெவலில் போகிறாரு. சுயாஷ் சர்மா, குர்னால் பாண்டியா இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபை ஆடுவாங்களான்னு தெரில. பட் எல்எஸ்ஜி என்ன பண்ணணும்? ஃபைனலாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுங்க. ஆமாங்க, அதாவது அவங்களுக்கு முக்கியமான பவுலர்ஸ் இல்லைனாலும், இன்ஜுரி இருந்தாலும் இந்த மேட்ச்சை ஒரு கம்ஃபர்டபுளான முடிச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 6ல் அவங்க ஸ்லாட்டை முடிப்பாங்க. அப்படி முடித்தாங்கன்னா அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.